வீட்டுக்கு மட்டும் வசதி இல்லையா? எல்லா வீட்டுக்கும் அந்த மேலே இருக்கிறவங்க வீட்டுக்கு எந்த வீட்டுக்குமே வசதி இல்லை சார். இப்போ எத்தனை பேர் வந்துருக்கீங்க? அங்கே 30 வீடு இருக்கிறாங்க சார். சார் உங்களை மட்டும் ஒதுக்குறதுக்கு என்ன காரணம்? அதுதான் சார், நாங்கள் எஸ்ஏ கேஸ்ட்டுங்கிறதுனால நமக்கு எந்த உதவியும் அவர் பஞ்சாயத்துல என்ன அந்த மாதிரி ஜாதி சரியா திட்டுறாரா? இல்லைங்க சார், அந்த மாதிரி இல்லை. ஏன்னா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இது பண்றாங்க சார். எந்த வசதியுமே இல்லைங்க சார். என்ன ரோட்டுக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார், தட வசதி இல்லை. நீங்கள் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி இல்லை, எதுக்கு வழி இல்லை சார். செத்த சுடுகாடு இல்லை. எந்த ஒரு வசதியும் தலைவர் போய் கேட்டாக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜாதி மதத்தை வச்சு அவர் ரெட்டலை கட்சி, நாங்கள் அண்ணா திமுக கட்சிங்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. நம்பர் வார்டு பிஜேபி கட்சி, எதை கேட்டாலும் தா பண்ணிக்கலாங்கிறாங்க. தீர்மானத்தில் போய் லெட்டர் வைனா வைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கையெழுத்து கூட போட்டு தர மாட்டேங்கிறாங்க. நான் அதுக்கு உயிரோட என்ன சார் பிரயோஜனம்? அங்கே 20 வீட்டார் 30 வீட்டார் இருக்கிறாங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதான் சார், நான் சீமனை வத்திக்கிட்டேன் சார், சாவலான்னு. சார் கலெக்டர்கிட்ட முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் சார். நான் பேசுகிறேன்பா அப்படின்னு பிடிஓக்கு அனுப்பிச்சி விட்டு பிடிஓ கேட்டு விசாரிச்சு எல்லாம் அமுக்கமாக முடிச்சுட்டாங்க சார். எந்த ஒரு நடவடிக்கை அதுக்கு மேலே இல்லை சார். என் பேர் கந்தசாமிங்க சார். என்ன ஊராட்சி, என்ன யூனியன், என்ன ஊராட்சி சார்? யூனியன் வாம்பலூர், செலோட கிராமம், வாம்பலூர் தாலுகா, சேலம் டிஸ்ட்ரிக்ட். எவ்வளவு பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க? என்னென்ன சார் அந்த மேலே ஒரு 30 வீடு 35 வீடு இருக்குது சார். எந்த வசதியும் இல்லை சார். எங்களுக்கு தண்ணி வசதி கூட இல்லைங்க சார். உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு? எங்களுக்கு பாதிக்கிறது ரோடு இருந்தால் தான் சார் எதுவுமே பண்ண முடியும். எதுவுமே இல்லாத எப்படி சார் பண்ண முடியும்? பட்டா தரங்கிறாங்க, அதுக்கும் தர மாட்டேங்கிறாங்க. பேரு? என் பேர் கந்தசாமிங்க சார்.